கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்றதுக்கான ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான் இது. இது வந்து ரொம்ப டஃப்பான கொஸ்டின்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனா, இங்க எது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்பிரின் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, ஆஸ்பிரின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெயின் கில்லர். இன்னமும் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல நமக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பெயின் கில்லரா வந்து நம்ம ஆஸ்பிரின் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிகல் அப்ளிகேஷன் வந்து நமக்கு வந்து இருக்குது. அது மட்டும் இல்ல, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஆல்கஹால் சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்பிரின் பிரிப்பரேஷனும் நமக்கு வந்து வரும். அப்போ ஆஸ்பிரின் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத பேஸ் பண்ணி கொஸ்டின் வரது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இங்க ஆஸ்பிரின் குடுத்துருக்காங்க. இங்கே நீங்க வந்து ஆஸ்பிரினோட நீங்க ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஓகேவா? ஸோ ஆஸ்பிரின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான காம்பவுண்ட். இங்க நமக்கு என்னன்னா ஒரு பென்சின் ரிங் வந்து இருக்கும். பென்சின் ரிங்ல நமக்கு என்ன ஒரு ஆசிட் குரூப் வந்து இருக்கும். COH வந்து இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு எஸ்டர் குரூப் வந்து இருக்கும். C டபுள் பாண்ட் O CH வந்து நமக்கு வந்து இருக்கும். இதான் நமக்கு வந்து ஒரு ஆஸ்பிரினோட ஸ்ட்ரக்சர். சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மாலிகுலர் ஃபார்முலா குடுக்காம கூட கேட்கறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இப்ப நீங்க வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க மாலிகுலர் ஃபார்முலா குடுக்காம இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஆஸ்பிரினோட ஸ்ட்ரக்சர் வந்து எங்க இருக்குது? இங்க ஃபீனால்ல வந்து நீங்க படிச்சிருக்கணும் நீங்க. அப்போ அவங்க வந்து 2யும் செக் பண்ணிருவாங்க. ஒரே கொஸ்டின்ல உங்களுக்கு மாஸ் பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிருவாங்க. அப்புறம் ஆஸ்பிரின் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியுதா? ஆல்கஹால் சாப்டர் நீங்க படிச்சிருக்கீங்களான்னு கூட செக் பண்ணிருவாங்க. இங்க மாஸ் பெர்சன்டேஜ் நமக்கு ஒரு சிம்பிள் கான்செப்ட் இல்லையா? சம்டைம்ஸ் பண்ணா இத பேஸ் பண்ணி மோலாலிட்டி கேட்கலாம், மோலாரிட்டி கேட்கலாம். அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? இதோட மாலிகுலர் மாஸ் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். அப்ப இந்த கொஸ்டின் நமக்கு வந்து மாலிகுலர் மாஸ் குடுத்துட்டாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கொஸ்டின்லயும் குடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரில வந்து இருக்குது. அப்ப இந்த மாரி சின்ன சின்ன ஆர்கானிக் காம்பவுண்ட் குடுத்திருந்தாங்கன்னா, அதோட ஸ்ட்ரக்சரையும் நீங்க வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கங்க. இது வந்து ப்ராப்ளம் ஒண்ணும் நமக்கு வந்து கஷ்டம் கிடையாது. இங்க மாஸ் பெர்சன்டேஜ்க்கு நமக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் ஆஃப் சொல்யூட் ஓகேவா? ஸோ மாஸ் ஆஃப் சொல்யூட் ஓகே. ஸோ மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை என்ன பண்ணணும்னா மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்டு 100 ஓகே. இங்க என்ன பண்ணா மாஸ் ஆஃப் சொல்யூஷன் ஓகே இன்ட்டு நீங்க வந்து 100 போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து கிடைச்சிரும் ஓகேவா? ஸோ இது இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து ரொம்ப சின்ன ப்ராப்ளம் தான். இங்க வந்து டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சால்வ் இன்டு 450 கிராம் குடுத்துட்டாங்க. சொல்யூட் 6.5 கிராம் வந்து குடுத்துட்டாங்க. 2யும் ஆட் பண்ணா நீங்க வந்து சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனா நீங்க என்ன பண்ணணும், அந்த ஆஸ்பிரின் வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதோட ஸ்ட்ரக்சர் அத தெரிஞ்சு வச்சுக்கங்க.